பார்ந்த கோடான கோடி மக்களே, இன்றைய தின சிறப்பு. அதாவது குரு பகவான், குருவை நம்ம சாட்சியாக வச்சு, குருவை சாட்சியாக வச்சு தான் இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே தான் இந்த கருமை எடுக்கிறதுக்கு. கருமைனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இறந்த பணத்துலேருந்து தான் எடுக்கணும் கருமைன்னு. அதுலேருந்தும் எடுக்கலாம், அது மாந்திரிகத்துக்கு உட்பட்டது. நம்ம சித்தர்கள் ரீதியில் கருமை எடுக்கணும் அப்படின்னா கருவமத்தை, அதாவது கருவமத்தைனா இது கருமுறையும் உண்டு, உருமுறையும் உண்டு. எதுக்கு நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, கருமை அதெல்லாம் தான் எடுக்கலான்னு இல்லை, சித்தர்கள் ரீதியில் அந்த கருமை இந்த கலரில் கருவமத்தை இருக்கும். இதுக்கு இப்போ சாப நிவர்த்தி பண்ணி சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே நம்ம காப்பு கட்டி எடுக்க போகிறோம். ஆணி வேர் அறாமல் சாப நிவர்த்தி எடுத்து, கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறாங்கோ, அண்ணன் தம்பி பிரிஞ்சுக்கிறாங்கோ, பங்காளி பைத்தாளி பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, நம்மளுக்கு வியாபாரம் நடக்கலை, இது போல் நம்மளுக்கு கூடக்கிறவனே துரோகம் பண்ணுறான், இது போல் கூடக்கிறவனே நம்மளை அழிக்கிறான் அப்படின்றதுக்கெல்லாம் இதில் எடுக்கக்கூடிய மை 100% வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும், இதாக கூட சில போல் சேர்க்கணும் அந்த பொருளெல்லாம். அந்த பொருளெல்லாம் சித்தர்கள் ரீதியாக நான் மறைச்சி தான் கொடுப்பேன். ஏன்னா மொத்தமாக கொடுத்தா சித்தர்கள் ரீதிக்கும் மாந்திரிக ரீதிக்கும் வேறு ரீதியாக போயிடும். அதனால் மறைச்சி தான் கொடுக்குறோம். இதுக்கு சில பல முறைகள் இருக்குது. காப்பு கட்டி எடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நகை கண் படக்கூடாது, இரும்பு படக்கூடாது. அதே போல் அது ஆணி வேர் அறாமல் எப்படி எடுக்கிறதுன்னு சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு கோரோஜனை, அரகஜா, புணுகு, ஜவ்வாது, சந்தனம், அதாவது ஃபேவர் சந்தனம் சேர்க்கணும், ஃபேவர் கோரோஜனை சேர்க்கணும். இது போல் சில பல மூலிகைலாம் இதோட சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறோம். என்றைக்கிடனா இன்றைக்கி காப்பு கட்டி எடுத்து நாளைக்கு தான் அதை கருக்கி எடுத்து செய்ய போகிறோம். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ கால பைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குள்ள முனி குருதேவாய நமோ நமக, ஓம் மகா காளிகாய நமோ நமக, ஓம் நமோ நம சிவாய.